இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லீப் ஆர் டே அப்படின்னு ஒரு கேமு எம்ஆர் சொல்லிட்டு போயிட்டான். எங்கே போனான்னு தெரில. வாங்க விளாடுவோம். என்ன கேம் ஏற்றிக்கலாமாங்க? என்னடா இது வரவே மாட்டேங்குது. வந்துருச்சு. நானும் வந்துட்டேன். டேய் என்னடா சொல்லாம கொல்லாம வந்து கத்துற? என்னப்பா நான் வரப்போ தான் உன்னை விளையாட சொன்னேன். உன்னையா அதுக்குள்ளே போக சொன்னேன். உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சொல்கிறேன் கூப்பிட்டுருந்தாங்க, அதனால தான் போயிருந்தேன். சரி சொல்கிறேன், என்ன கேம்டா? ஃபஸ்ட்டு இது எவன் கூட போகிறது? இவா இதுக்கு போவோமா? தனியாக இருக்கிறதா போடா. வாடா இதுக்குள்ளே போவோம். அங்கே தனியாக இருக்கிறது போடா, நம்ம தனியாக போவோம். இது தனியாக போக வேணாம்டா. சரி கொஞ்சம் கிளாரிட்டி வையே, என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரில. இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த கேமில்? ஈஸி போகணும். ஈஸின்னு சொன்னேன்னு சொல்லியா? இதுண்டா சொன்னேன், எனக்கு தெரியாதுடா. இதுதான் வேணாங்கிறது. நான் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன். நீ சொல்லி கொடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல. என்னடா பண்ணுறது? சரி சரி என்ன பண்ணணும் இந்த கேமோட இது சொல்லு. இது கேம் லோட் ஆகிட்டு போயிட்டோமா? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கூட நான் விளையாண்டுருக்கேன். அடுத்த டைம் இன்னைக்கு நைட்டு உன் கூட சேர்ந்து விளையாடட்டுமா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நமக்கு அதுக்கு சேக் வேணும். நம்மளுக்கு சேக்கா கிராணி இஸ் கம்மிங்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடணும். ஓகே ஓகேடா. ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? விளையாட போகிறோம். அதுவும் எனக்கு தெரியும். உனக்கு என்ன சொல்கிறது புரியல. இப்போ எங்கன்னா என்ன பண்ணணும்? இது மேப் தான் நானும் காலையில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நம்ம இதோ இங்கே செஸ்ட் இருக்கு, பெட். ஓகே இங்கே பெட் இப்படி இருக்கு. ஒயர் எடு. ஒயர் வந்துச்சு. அந்த ஒயர் வச்சு இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே போகணுன்னா வெளில வா. இதோ ப்ளூ கலர் எடுத்துட்டான். விடு இதான் லைட் சுவிட்ச். ஓகே கண்ணு எனக்கு தெரியுதா? அது ஓகேவா? சரி சரி. இங்கே ஒருத்தன் ஏதோ பண்ணிருக்கான். என்னதுடா அது? சரி வெளில வா, நீ வெளில வா. இந்த இடத்த விட்டு வெளில போ. இது ப்ளக் பண்ண மாட்டோம். அது பேட்ரி வேணும் நம்மளுக்கு. இங்கே கொடுக்குறது இல்லை, இங்கே பேட்ரி வைக்கணும். சரி வெளில வா. இப்போ வெளியே போகுது. ஷாக் வேணும் நம்மளுக்கு. இப்போ என்னடா இருக்கு? பைக்கு வேணும். அதுக்கு 5 ஷாக் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சொல்கிறான். இதோ ஷாக்கில் எடு போடு. இந்த ஷாக்கை விடக்கூடாது. பேட்ரி எடு. பேட்ரி எடுத்துட்டான். இதோ இங்கே ஒரு இது இருக்கு ஒரு க்ரீன் ஒயர். இந்த இடத்துல கிராண்ட்மா இஸ் கம்மிங். உள்ளே போ, சீக்கிரம் போ. தலையை வந்துடுவா. தூங்கணும், போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும், இல்லை நம்ம செத்துருவோம். லைட் சுவிட்ச் வேறு எவனும் ஆஃப் பண்ணல. நீ தூங்க. அங்கே வருது. அவ்வளோதான். கிளம்பி வேற வந்துருவாளே. சரி அந்த கிளம்பி வந்துட்டாளா? வீடு அதிருது. வந்துட்டா. சாக போகிறேன் எல்லாம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு தான்டா தூக்கணும். 5:50 AM. ஓகே எந்திரிச்சு டக்குன்னு போ. லைஃப் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இனிமேல் தூங்கணும். ஓகே லைட்டா எங்கே வச்சு வச்சுங்கடா? சுவிட்ச் அங்கே இருக்கு பாரு ப்ரோ. அதுவா? ஒரு டைம் அழுத்து பார்ப்போம். ஒரு கீ ஓப்பன் பண்ணிட்டான். உன்ட்டு எத்தனை சேக் இருக்கு? இதான் நைட் ஆனால் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடணும். அங்கே இருக்க ஜென்ரேட்டர் வாட போய். ஜென்ரேட்டர் இருக்கும் பாரு அங்கே. வந்துட்டு ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு பாரா உள்ளுக்குள்ளேயேவா? அங்கே இருக்கு பாரு ப்ரோ. எப்போ அடிக்கிறது? அது சரி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம மேலே போவோம். மேலே
எப்படி எந்திரி ப்ரோ, தூங்காத பகல் நேரத்தில். இங்கே எங்கள் அம்மா கூட உன்னை தூங்க விட மாட்டாங்கடா. எங்கே கிராண்ட் மைஸ் கம்மிங். லைட் ஆன் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு டக்குன்னு. எதுடா ஆஃப். டக்குன்னு போய் தூங்கு. நீ தூங்கு. எல்லாரும் தூங்க எடுத்து போ. அவ்வளோதான் ப்ரோ. எங்கடா அந்த கிழவி காணும்? இன்னும் நம்மளுக்கு எத்தனை மணிக்குள்ளே நம்ம 6 மணிக்குள்ளே இதிலேருந்து தப்பிச்சாகணும். கிளவி காணும். வந்துட்டாடா இந்த சொட்ட கிளவி. அப்படா வந்தா இல்லைடா. வேக்கப். எந்திரி ப்ரோ, வேக்கப் ப்ரோ. இருடா இந்த தடவை அப்போ மேலே போகணும். இப்போ மேலே போவோம். நாளைக்கு சேக்கு இருக்கு. ரூட்டை சொல்லி தரடா. அந்த பக்கம் இருக்கடா டோமரே. அந்த இடத்துக்கு போ. எக்ஸிட்னு இருக்குல்ல, அங்கே போ. அங்கே 2 கீ போட்டாங்க. நம்ம இன்னும் ஒரு கீ கூட போடல. மேலே ஏறு. சேக் எடுக்க கூட இல்லை நம்ம இன்னும். அவனுங்க கூட சேர்ந்து அதை ரிப்பேர் பண்ணு. சரி பண்ணு ப்ரோ. இரு, அங்கே ஒரு சேக் இருக்கு பாரு பின்னாடி. சேக் இருக்கு பாரு. சேக் எடுத்துக்கோ. அங்கே நம்ம சேக் எடுப்போம். 5 சேக்கடா. இருடா ப்ரோ, சொல்கிறதுக்குள்ளே அவசரப்பட்டு போவாது. அங்கெல்லாம் இருக்குல்ல, எடு. அங்கிட்ட ஒரு சாக்கு. அங்கே நிறைய பேர் சேக் இருக்கு பாரு ப்ரோ. உள்ள கூட எடுக்க விட மாட்டேங்கிறீங்களோட எடுத்தாச்சு. கிறிஸ்கிட்ட ஒரு சாக்கு. பாத்ரூம்ல இருக்குமா? பாத்ரூம் உட்காந்துருக்காங்க. பட்ட பகலில் என்ன பண்ணுன்னு தெரியல. பொம்பளைங்களும் வெளில தான் இருக்காங்க. இங்கே செஸ்ட் இருக்கு பாருடா. இங்கடா செஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. கிராண்ட் மைஸ் கம்மிங். வெளிலே போ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். டக்குன்னு ஓடு தொலை. கித்திர போகிற. லைட் ஆஃப் பண்ண போகணும். எவனாச்சு தூங்கு லைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஓடு ஓடு. அவ்வளோ எந்திரிச்சு வந்துடாது. கத்தமாயிருவோம். அப்போ கத்தமாயகா. ஆமாம், இந்த கேமை கண்டுபிடிச்சிங்க. ஆமாம், கிளவி மூஞ்ச பார்க்கவே சகிக்கலை. சரி எந்திரிப்பா. டக்குன்னு தப்பிப்போம். வேக்கப். பேகப். இப்போ நம்ம கீ எடுப்போம். வா. கீ இந்த இடத்துக்குள்ள இல்லை. 3 hours 24 minutes. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது நமக்கு டைமு. பேட்டரி எல்லாத்தையும் போட்டுறாங்க. உள்ளே இருக்க ஒரு ஜென்ரேட்டர் உடைக்கணும். அது கூட சேர்ந்து விட. சீக்கிரம் உடைக்கணும். கீழே இறங்கி கொஞ்சம். டக்குனோட சீக்கிரம் சரி பண்ணும். என்னடா இது பாட்டு சட்டு ஏன்னா நம்ம பாட்டுக்காகவே பிறந்தவங்கடா. செகண்ட் லெவல் 2க்கு போயிட்டுமா? ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தன் ஒயர் செட் பண்ணிட்டான். போ நீ போ, வெளில போ. கிராண்ட் மகிது வந்துட்டாளா? கீயடு. இதோ கீயடு ப்ரோ. கீயடுறா டோம்ரே. மிஷின் இருக்கு பாரு. மிஷின் இருக்கு பாரு. கீ எடுக்கிற மிஷினு எங்கடா சொல்றா? இங்கே தானே மிஷின் இருக்கு. அவ்வளோதான். இப்போ எடுத்து கீ போடு. இன்னொரு கீ எடுத்து போட்டுரு. உன் ஆசைக்கு இன்னும் 3 மிஷின் நம்ம உடச்சிட்டோம். இன்னும் ஒரு மிஷின் உடைக்கணும். அந்த மாதிரி ஜென்ரேட்டரு வீட்டுக்கு வெளில தானே. வாடா போயிடலாம். இருடா, மிஷின் எங்கே இருக்குன்னு பாரு. ஜென்ரேட்டரு அது அந்த சைடு இருக்கு. அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. கிராண்ட் மைஸ் கம்மிங். டக்குனோடு டக்குனு போ. இதுக்கு தான் சொல்கிறது, அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு. டக்குனு தூங்கு. இன்னும் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்குது நம்மளுக்கு. 2 மணி நேரத்தில் நம்ம தப்பிக்கணும். இல்லைன்னா கத்தமோயகா தான். புரிஞ்சிச்சா? கதவே அதிருது. இரு, எங்கே எப்படி வரோன்னு பாரு. எப்படி வேகமாக ஓடி வரா பாரு. அவ்வளோதான். இனிமேல் நம்மளுக்கு டைம் வேகமாக போக ஆரம்பிச்சிடும். ஈஸி மோடு இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக போடலாம். எத்தனை நாள் ஆச்சு நம்ம வந்து. அவ்வளோதான். இன்னொரு ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணோம். இன்னொரு ஜென்ரேட்டர் நம்ம உடச்சினோன்னா வெளில போயிடலாம். மேலே போ. மேலே தான் இருக்கும் இன்னொரு ஜென்ரேட்டர். இங்கடா மேலே தான் எங்கே வச்சுருக்கோம் பாரு.
போப்பா அது உள்ள போ. எல்லாம் போகிற பின்னாடி போவே இல்லாமல் அங்கே ஒரு மிஷின் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வர அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்கு என்கிட்ட. எல்லாரும் மனநட்டு அடிக்கிறோம். எல்லாம் வந்து உடைங்க டக்குன்னு நம்ம தப்பிச்சு போகலாம். டைம் ஆயிரும். இன்னும் அந்த இங்கேருந்தே குதிச்சிடுவான். இங்கிட்ட குதிக்க முடியாதுடா. கண்ணாடி இருக்குல்லடா. ஆமாம் கண்ணாடி தாண்டா இருக்கு. நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ மூடி வேலையை பாரு. ஏன் இப்போ அமைதியாக இருக்குன்னு தெரியும், எனக்கு தெரியும். அவ்வளோதான் போகலாம். வா 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 வெளிலே வா. இதோ அது வெளியே குதி. அவ்வளோதான் எக்ஸிட் ஓப்பன் ஆகிருக்கும். ஓடு எக்ஸிட்டுக்கு ஓடுறா. இங்கெங்கடா வர எங்கடா அந்த கிளவி வேறு வந்து தொலைஞ்சிரும். ஓப்பன் ஆகுது. ஆஹா ஓப்பன் இரு. அந்த இதை கிளிக் பண்ணு. உய் அவ்வளோதான். வாங்க கைஸ் போகலாம். கேமி சாவர் எவ்வளோ ஈஸியாக டைம் ஓவர் முடிச்சிட்டோம். போன டைம் தான் நம்மளால கேம் ஒழுங்காக முடிக்க முடியல. இந்த டைம் முடிச்சோமே. ஓகே இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதை நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறோம். பார்த்துக்கலாம். எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இல்லைனா போன டைம் மாதிரி கடவுளை வந்து கொன்றுவேன். பாய் காய்ஸ். இது உங்கள் தமிழ் ஓவர் அஜய் கேமர். பாய் பாய். குட் பாய்.